வெல்கம் டு சினி மைக் சேனல். தியேட்டரில் சேர்க்கிற ரெட்ரோ படத்தோட ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம ஹீரோயின் நடிச்சிருக்காங்க, நம்ம சூர்யாவும் நடிச்சிருக்காங்க. ஹீரோட நம்ம ஹீரோயின் வந்து பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பற்றி நம்ம பேசினா ஒன்லைன் என்னன்னா, நம்ம ஹீரோயினை தேடி நம்ம ஹீரோ போகிறாரு. அந்த வழியில் என்னென்ன ஆச்சுன்னு தான் மீதி ஸ்டோரி. இந்த படத்தில் வந்து சிங்கிள் ஷாட்டில் ஒரு சீன் எடுத்துருவாங்க, சூப்பராக இருக்கும். அந்த கனிமா சாங்லேருந்து அதில் ஃபைட் சீன் வச்சு எல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக சொல்லணுமா இல்லை பாசிட்டிவ் என்ன சொல்லணும்னு பார்த்தா, நம்ம சூர்யாவோட ஆக்டிங் பிரித்திரமாக இருக்கும், பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. சரியான ஆக்டிங் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி பூஜை ஹெக்டேக்கு வந்துட்டு போகிற ரோல் கிடையாது, க்ளீனான ரோல் சூப்பராக கொடுத்துருக்காங்க. சும்மா சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த படத்தில் நெகட்டிவாக நம்ம என்னத்தை பார்த்தோன்னா, வில்லனுக்கு வந்து ஒரு வீக்கான ரோல் கொடுத்துருப்பாங்க. அந்தளவுக்கு வில்லன் எதுவும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இருக்காது. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக போயிடும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் தான் அங்கங்கே கொஞ்சம் லாக் அடிக்கும். மற்றபடி இந்த படம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்டோரி நல்லாயிருக்கும், ஸ்க்ரீன் ப்ளே நல்லாயிருக்கும். இந்த படம் பேஸ்ட் அண்ட் ரைட்டிங் சொல்லலாம். பல படத்தில் வந்து ஃபைட் சீன், ஆக்ஷன் சீன் எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ரைட்டிங் என்ன இருக்கோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஆஷுவல் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் படம் மாதிரி தான் இருந்துச்சு இது. மற்றபடி குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. இந்த படத்தில் நம்ம ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 3.75 இருக்குது. தேங்க்யூ.